அந்த பெண் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில பிறந்தாங்க. அவங்களுக்கு 14வது வயதில 8ஆம் வகுப்பு படிக்கும்போதே அவங்க மாமாவோட திருமணம் ஆயிருது. 18 வயதில 2 குழந்தைங்களும் பிறந்துருது. அவங்க மாமா வந்து போலீஸ்ல ஹெட் கான்ஸ்டபிளா இருக்காரு. ஒரு குடியரசு தினத்த அன்னைக்கு அவங்கள வந்து பரேடு பார்க்கறதுக்கு கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு கணவர விட சிறு வயதில இருக்கவங்களுக்கெல்லாம் இவரு சல்யூட் அடிக்கிறத பார்த்துட்டு, இந்த பெண் வந்து உங்க வயத விட குறைவா இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்க சல்யூட் பண்றீங்களே ஏன்னு கேட்கும்போது தான், அவங்கலாம் வந்து ஐபிஎஸ் பாஸ் ஆகி வந்திருக்காங்க. எங்கள விட ஹையர் ஆஃபீஸரா இருக்கனால நாங்க அவங்களுக்கு சல்யூட் பண்ணி தான் ஆவணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில இவங்க வந்து கேட்குறாங்க, நானும் ஐபிஎஸ் படிக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொல்றாரு, ஐபிஎஸ்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்திய அளவுல எழுதக்கூடிய ஒரு தேர்வு. அதுல வந்து அவ்வளோ எளிதாலாம் நம்ம வந்து செலக்ட் ஆயிற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இருந்துமே அவங்க வந்து தேர்வு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ நீ வந்து முதல்ல 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்களும் வந்து அதுக்கான முயற்சி எடுத்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுறாங்க. அத தொடர்ந்து 12ஆம் வகுப்பு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎஸ்க்கான தொலைதூர கல்வியில டிகிரி படிக்கிறாங்க. டிகிரியோட ஃபைனல் இயர்ல வந்து அவங்க கணவர்ட்ட கேட்குறாங்க, "நான் வந்து இப்போ ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகட்டுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "சரி நீ அதுக்கு படிக்கணும்னு விருப்பப்பட்டா, அதற்கான புத்தகங்கள் வாங்கி நீ படிக்க ஆரம்பி" அப்படின்னு சொல்றாரு. அவருமே மனைவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கணவனா இருந்தாரு. அவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அதுக்கான சரியான கோச்சிங் சென்டர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில இல்ல. அத தொடர்ந்து அவங்க வீட்ல அவங்க கேட்குறாங்க, "நான் வந்து சென்னை போய் படிக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரும் "சரி போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அத தொடர்ந்து அவங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து முதல் அட்டெம்ப்ட்ல தோல்வி அடையறாங்க. திரும்ப மறுபடியும் 2வது அட்டெம்ப்ட் எழுதுறாங்க. அதுலயும் தோல்வி அடையறாங்க. மறுபடியும் 3வது அட்டெம்ப்ட் எழுதுறாங்க. அதுலயும் தோல்வி அடையறாங்க. இப்போ அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அ நீ எக்ஸாம் ட்ரை பண்ற. எவ்வளோ நாள் வந்து இதுக்காக முயற்சி நீ எடுத்துட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, அவங்களுக்குமே வந்து அது ரொம்ப ஒரு மனசு சங்கடமா இருக்கு. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, 4வது முறையே வந்து அ ரொம்ப தீவிரமான முயற்சி எடுத்து பிரிலிம்ஸு, மெயின்ஸ், டைரக்ட் இன்டர்வியூ எல்லாத்துலயுமே கிளியர் பண்ணி, அவங்க இந்திய அளவுல ஆல் இண்டியா ரேங்க் 42வது ரேங்க் வாங்கி அவங்க செலக்ட் ஆகுறாங்க. முதல் போஸ்டிங்கா வந்து மகாராஷ்டிரால அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குது. இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைல டிஐஜியா அவங்க வந்து பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க. நண்பர்களே இந்த மாரி தான் வாழ்க்கையில எந்த மாதிரியான சூழல்ல இருந்தாலுமே, விடாமுயற்சியும், தன்னம்பிக்கையோடையும் நம்ம உழைக்கும் பொழுது, எந்த மாதிரியான உயரங்களையும் நம்ம அடைய முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. தான் ஒரு 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருந்தாலும், தன்னோட ஐபிஎஸ் கனவ விடாமுயற்சியோட தொடர்ந்து வெற்றி பெற்ற அந்த பெண் பேரு அம்பிகா ஐபிஎஸ் அவர்கள்.